தொலைங்க. இதனால சொன்ன விட்டு தொலையாங்க. சின்ன தொலையா இருக்கா பெரிய தொலையா? அந்த தொலையா சொல்லல. எந்த தொலை பேசுறதே விட்டு தொலை. அதுலதான் எந்த தொலை கேட்டேன். ஐயா ஐயா நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னைய போட்டு யார் கொடுத்தா? சம்பளம்னா எப்படி இருக்க? வாழைப்பழமா இருக்குமா, மாம்பழமா இருக்குமா, எலுமிச்சம்பழமா இருக்குமா? சம்பளம் அது எந்த நேரத்துல இருக்கும்? சம்பளம் என்ன நேரத்துல? நிறைய சம்பளம்னு வாழைப்பழம் மாதிரி இருக்குமா, இல்ல எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குமா, இல்ல மாம்பழம் மாதிரி, இல்லைன்னா ஒரு பலாப்பழம் மாதிரி இருக்குமா? சம்பளம் எந்த நேரத்துல இருக்கும்? அதை எப்படி சாப்பிடணும்? பலாப்பழம் மாதிரி உரிச்சு வெட்டி சாப்பிடணுமா, வாழைப்பழம் மாதிரி உரிச்சு சாப்பிடணுமா, எலுமிச்சம்பழம் மாதிரி பிடிச்சு சாப்பிடணுமா? சம்பளத்தை எப்படிங்க சாப்பிடணும்? அது எங்க அப்பா அப்பாவே சொன்னாரு, இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை, எங்கேயும் போகாத. சம்பளம்னா நான் பழம் இல்லையா? அதுக்கு பேர் சம்பளம்னா பழம். காலையில ஊர்ல விட்டுறாங்க, அது காலையில ஊருக்கு கொடுத்துட்டு போவீங்களா நீங்க? இல்லையா ஊருக்கு? சம்பளம்னா பணம், காசு. காசு என்ன காசு? அட போய் ஏப்பா தம்பி சிரிக்கிற? ஒரு ஆளு தேவலோகத்துல இருந்து வந்திருக்காங்க. தேவட்டையில இருந்து வராரா? நான் சொல்றேன் அவாடா கொடுக்க போறாங்க. அவர் பாத்து அவர் சொல்றாரு, நான் செம்புடியாரு வச்சிருக்கேன். நான் சொன்னல அப்பவே அவர் நீங்க அப்புறம் வர முடியாது. காண்டாமொழி மாதிரி நீ ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? நீங்க நீ வரல, நீ வரல, நல்லா இருக்கா போகாதையா? எம்பது கொஞ்சம் வாங்கி வணக்கம் சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொன்னதான் இன்னைக்கு தாங்க நான் படத்துல பார்த்ததுடா. சாமி வணக்கம். முகலைய ஒரு தடவை பாத்துக்கணும். யாரு பெற்ற பிள்ளைய பிடிச்சாக போறாங்க. வணக்கத்துல 5 வணக்கம். ஏகா நமஸ்காரம், துபாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாஸ்திரா நமஸ்காரம், பந்தா நமஸ்காரம். உங்களுடைய நமஸ்காரம் என்ன நமஸ்காரமோ? ஏன்னா கட்டைவர்கள் கம்சருக்காக, ஆள்காட்டுவர் கர்ணக்குரியவர்கள், அடுத்து பாம்பாட்டு திருமுறியவர்கள், அடுத்து சிசுபாலன் மனிதர்கள் சொல்லுவார். அப்படின்னா நீங்க எந்த சொல்லி சொல்லிருக்கீங்க? அப்பா யாரு? அப்ப நிறந்தொன்னே ஆத்தாள் மணி நீ ஒப்பொரிய மாமன உறுதிட்டு சப்பைக்கால பெருமைட்டாளுக்கு இங்க என்ன பெருமை இருக்கிறது? நானே எங்க அம்மா தெரியுமா? அம்மாளை ஆத்தாளம் அண்டாளனா பூத்தாளை பையூருடைய பிறந்து பாடூருடைய வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த நீ எரியே. அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்த நீ எரிந்தால் பையூரும் மெய்யூரும் பாடாய் முடியாதோ. கடவுள் என்றாலே மனிதனுடைய உள்ளே கடவுள், கடவுள், கடவுள் மனிதனுடைய உடம்பிலும் கடவுள் இருக்கின்றார். காமுரு 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 என்றாலே முருகா முருகா முருகா. உங்க அண்ணன் என்னமோ சொல்லிட்டு போனாரு. ஒண்ணும் இல்ல, அந்த இல்ல கொஞ்ச நேரம் கேட்டாரு. யார கொஞ்சம் நேரம் தெரியல. கொஞ்ச நேரம் இருங்கன்னாரு. இனிமே நீங்க எந்த ஏதாவது பேசுவீங்க, தோட்டத்தினா பேசுவேன். நான் உங்கள்கிட்ட ஒரு சில உரங்கள் கேட்கலான் இருக்கேன். யாரும் என்ன செய்ய? ஆமா, யாரப்பனே? நான் யாருக்கு அப்ப இல்லை. கிண்டல் பண்றீங்களா? என்ன யார் அப்பன்னு கேட்டா யாருக்கு அப்ப இல்லைங்கிறீங்க? நான் இன்னும் யாருக்கு அப்பா நான் கல்யாணம் பண்ணல. நான் ஒரு கன்னி பையன் இருக்கேன். கல்யாணம்னா புருஷன் தான் அவன். அப்பனா ஆகணும்னா என்ன நடக்கும்? கல்யாணம் பண்ணா தானே நான் அப்பனாகலாம். கல்யாணம் பண்ணா புருஷங்கிற ஸ்தானம் யார்? ஐயோ புருஷன் ஆயா பண்ண புள்ள உடஞ்சிச்சுன்னா நான் அப்பா இல்ல. அதுக்கு புள்ள உடஞ்சிச்சுன்னா பிள்ளைய நீங்க தயார் பண்றீங்களா? எங்க அப்பா பிரம்மாண்ட பிள்ளைகள் எல்லாம் சமீப படிக்கிறாரு. நீங்க பிள்ளைய தயார் பண்றீங்கன்னு சொல்லுங்க. உங்க அப்பா தயார் பண்றாரு. நீங்க பிள்ளைய படிக்கிற பிள்ளை எல்லாம் நாங்க தயார் பண்றோமா? ஒப்பம் பண்றாங்க. எங்க அப்பா தான் படிக்கிறாரு. ஐயா மேலோகத்துல பூலோகத்துல புள்ள உள்ள நாங்க தயார் பண்றோம். எப்படியா சொல்லுங்க? கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணா எனக்கு என் முட்டாடிக்கு ஒரு புள்ள உனக்கு அப்பா நான் அப்பா பண்ணிக்க கல்யாணம். நீங்க கல்யாணம் பண்ணின்னு சொன்னீங்களே, பண்ணிக்கா யாருக்கு? பண்ணிக்க இல்ல இப்ப எனக்கு எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நானும் என் முன்னாடி சேர்ந்து ஒரு புள்ள பெப்போம். அப்பதான் நான் அப்பா யாருக்கு பாதி பாதியா பெற்றிருக்கீங்களா? அறிஞர் சேர்ந்தா ஆளுக்கு பாதி 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 பாதினா 2 பேரும் பாதி பாதியா வைப்பா. என் பொண்டாட்டி பெக்கு பொண்டாட்டி வைக்கிற பிள்ளைக்கு நீங்க எப்படி அப்பாங்கிற ஸ்தானம்? நான் தானே செய்யல. என்ன செய்யல? மயில செய்யணும். மயில செஞ்சா எப்படி? ஐயோ அது இல்லையா
எனக்கு சந்தேகம். கொலை பண்ணி போடுவேன். பாலையும் பழையத்தையும் கொடுத்தா புள்ள வரும் சொன்னா வாழ்த்தி தான் வரும். அட என்னையா நீ வேற பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு குடி சில வேலைகள் செய்வாங்களா? வேலை களை எடுத்தீங்களா? கருது எடுத்தீங்களா? களை எடுத்தா புள்ள மயில் தான் உனக்கு. பாலும் பழத்தையும் சாப்பிட்டு ஆம்பளை பொம்பளை மேல கை வைப்பாங்க. அவங்க இவங்க மேல கை வைப்பாங்க. வச்ச உடனே லைட் அமைச்சு அதுக்கப்புறம் இருட்டுக்குள்ள நடக்காதாங்க. இப்ப நான் கை வச்சுட்டு பிள்ளை வளர்க்கணுமே. கை வச்சு பிள்ளை வளர்க்கணுமா? எப்படியா கை வச்சா பிள்ளை வளர்க்கணும்? எப்படி கையா வச்சா புள்ள வளர்க்க? ஐயோ நான் சீடியா ஓட்டு காட்ட கை நான் சொல்ல கேளுங்க. கையா இருக்கு லைட் அமர்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் 4 செவத்துக்கு நடக்கிறது. வெளியில சொல்லுவோம் 4 செவத்துக்குள்ள மண் வச்சு பூசிங்களா? சிமெண்ட் வச்சு பூசிங்களா? செவல் வச்சா மண்ணாயா வச்சு பூசுவாங்க. முட்டையும் மண்ணையும் பூஜினா புள்ள வளர்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க 4 செவத்துக்குள்ள வைப்பீங்க. அத போய் அங்கிட்டு ஆம்பளைங்க பொம்பளைங்க என்னன்னா சொல்றது பொட்டிய பிள்ளைனா பாத்துக்கிட்டு விட்டு தொலைச்சாமி சொல்லுங்க. நாங்க பூலா வச்சுட்டு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து இப்பதாங்க எனக்கு புரியுவீங்க. வாங்க. நானும் எத்தனையோ காசுகளை பார்த்திருக்கேன். 1 ரூபா காசு பார்த்திருக்கேன், 2 ரூபா காசு பார்த்திருக்கேன், 5 ரூபா காசு பார்த்திருக்கேன், சமீபத்துல 10 ரூபா காசு கூட பார்த்திருக்கேன். தொங்காசுன்னு ஒரு காசு எத்தனை ரூபாய்க்கு செல்லும்? 10 ரூபாய்க்கு செல்லுமா? 5 ரூபாய்க்கு செல்லுமா? 1 ரூபாய்க்கு செல்லுமா? ஐயா இந்த காசு எப்படிங்க இருக்கும்? தொங்காசு 80க்கு செல்லுமா? நீங்க தான் தொங்காசு போட 5 ரூபா காசு 10 ரூபா காசுனா வேலையா? தொங்காசுனா அது ஓட்ட காசு. குழந்தை ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? ஆண்களிடம் சுரப்பது சுக்கிலம், பெண்களிடம் சுரப்பது சுரோனிடம். ஆணுக்கு சுக்கிரம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது ஆண் குழந்தை, பெண்ணுக்கு சுரோனியம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது பெண் குழந்தை. சுக்கிரமும் சுரோனிதமும் சரிசமமாக பிறந்தால் அங்கே ஆனா பெண்ணா என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழிகின்ற குழந்தை பிறக்குமா? ஆனால் சரிசமமாக சுரக்காவிட்டால் இருவருக்குமே குழந்தை பிறக்காதா? இது ஒரு முக்கிய காரணம். அதனாலே குழந்தை பிறப்பதற்கு என்ன முக்கிய காரணம் இதனுடைய இதுல அப்புறம் ஏன் என்னை எப்படி கொடுங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வீரதேவன். உங்க அப்பா நம்பி, உங்க அம்மா தங்கை மோகினி. உள்ளே சத்தம் கிட்டதே. அது அந்த புள்ள பச்சை ஓடையில மூட்டை ஆனாலும் சோவட்ட சத்தம் கிட்ட. அது என் தங்கை வள்ளி. வள்ளியா வந்திருக்கு. என்ன வேலை பாக்குறாங்க? காவல் பாக்குறது. என்ன காவல்? திரைக்காவல். திரைக்காவல்னா 2 சுழி நையா 3 சுழி நையா? 1 சுழி. 2 சுழி போட்ட நையா 3 சுழி போட்ட நையா? 3 சுழி நை கிடையாது. 3 சுழி நெய்னா ஒழுக்கம் என்ற அர்த்தம். 2 சுழி நெய் தான் திரை என்ற பயன் அர்த்தம். அப்ப 3 சுழி நெய் ஒழுக்கம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா செய்யும். என்னத்த ஒழுக்கம் தெரியுமா? நல்லா செய்வையா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் போயா நாளை பெற்றாங்களா செஞ்சாங்களா? பாடா படுத்தி வைக்கிறானே எதை பேசினாலும். ஏய் தம்பி, என் நடந்த விஷயம் உள்ள தெரியக்கூடாது தம்பி. விரகம் என்னை வாட்டுதே, நீ இல்லாத நீட வாழ போலவே உயிரில்லாத எனது காதலானதே.
சொன்னார்களா? என்ன காரணம்? என்னை எதற்காக அழைத்தீர்கள்? செந்தமிழ்ல கூப்பிடுறீங்களோ? ஆமா. நாரதர் வந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒரு நித்யானந்தன் என்றால் நான் ஒரு ரஞ்சிதா இல்லையா? அந்த சாமியை கெடுக்க போறார். நான் சொன்னது தேவலோகத்துல இருந்து நாரத மகரிஷி. ஓ, நாரத மகாமுனிவரா? வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரே. அவரை பார்க்க என்றா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஓ, துத்திய மூணு. ஆமா. வாயை திறந்து பேச மாட்டார். வாயை திறந்து ஒரு அமிர்தம் கூட வருகிறார் வாயிலிருந்து. அவரை பார்க்க வேண்டும் என்றால் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். இவருக்கு பிடிச்ச கருத்தை பற்றியா? சாமியை நீ பார்க்கணுமா? சுவாமியை முன்னாடியும் பார்க்க வேண்டும், நான் பின்னாலையும் பார்க்க வேண்டும். உன்னையும் காப்பாற்ற முடியாது. தங்கச்சியை பார்க்கணும் சொன்னாரா? அது என்னடா பொம்பளைய பார்த்தவனே பேசாம நிக்கிறாரு. ஆமாமா பாராட்டா. ஆனா ஆதரவு குறிப்புன்னு நினைக்கிறேன். தங்கச்சி சிவப்பு கிளி. ஆதா பாடா சொன்னா சிவப்பு கிளி ஏது? மகாராணி கல்யாண கல்யாண சீரிகளை என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல. அந்த ஆளுக்கு பேசவே தெரியும். சாணினா மாடு நம்ம மேய்க்கலையே. மாடிதான் சாணம் போடணும். மாடு நம்ம மேய்க்கலையே. ஐயா நான் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. நாரதருக்கு பேச தெரியும். பேச மாட்டாமா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அம்மா சரியா சுவாமி உன்னை பார்க்கணும் சொன்னாரு. அப்படியா? சாமி டாக்டர் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டு எம்பூட்டு அடியே அவ்வளவு சந்தோஷம். நான் கூப்பிடுறேன் சாமி. சரி சாமி அழைத்து வாங்க. சாமி சாமி நமஸ்திவாயே நமஸ்திவாயே ஓம் நமஸ்திவாயே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே
வைத்தியராசரும் முன்பை நேரத்துக்கு போதிட்ட வாசகம் போய்க்கு போய் கொடுக்கோள் அருவா கிரட்டி சாமி தங்கச்சியை கூட்டியார சொன்னியே கூட்டி நீ ஏன்டா அப்படி பிங்கே தின குரங்கு மாதிரியே நீ ஏன் சாமி போயிட்டு வரட்டுமா இல்ல போயிட்டா போயிட்டா வரேன் போயிட்டு வர போயிட்டாயா எப்படிப்பட்ட மனுஷன் நீங்க கலைப்பா இருப்பீங்க பேசி தண்ணி குடிக்கிறதில்லம்மா இல்ல சாமி தண்ணி குடிக்க மாட்டேன்னா சரி, நீங்க குடிங்க நீங்க குடிங்க சாமியை வச்சுட்டு போறீங்க தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்கு அப்புறம் உங்க இடத்துக்கு வந்தா நான் பச்சை தண்ணியோட எங்க இடத்துக்கு வந்து கொஞ்சம் நான் பீரானன் வியானன் மயிறு பிள்ளை அங்க பழைய சொல்லி அமைக்கிறேன் நாவே சங்குபா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடே அப்பா இப்பதான் வாய்ப்பு மூடாமட்டம் ராமாயணத்துல கபந்தன் கைகளை ரெண்டு நீட்டி இருப்பானா வயிற்றிலே பெரிய ஒரு வாயாக இருக்குமா தலையே இருக்காதாம் ஆனால் அவன் என்ன செய்வான் வரக்கூடியவர்களை கைகள் ரெண்டையும் பிடித்து விழுங்குவானாம் விழுங்கிய உடனே மரியாதையா இப்ப உள்ள போய் சாமி இந்த கதையை கேட்டு உங்களுக்கு வேர்த்து போச்சு பாத்தீங்களா அப்புறம் கைகள் இரண்டையும் நீட்டி கொண்டு